பங்குனி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. பௌர்ணமி முடிந்து 5வது திதியாக வரக்கூடியதுதான் பஞ்சமி திதி. பஞ்சமி திதி என்பது வாராகி அம்மனுக்கு உகந்த திதியாக கருதப்படுகிறது. அதிலும் தேய்பிறை பஞ்சமி என்பது நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வேண்டிய வரத்தை அருளக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பங்குனி தேய்பிறை பஞ்சமி அன்று வாராகி அம்மனின் அருளை பரிபூர்ணமாக பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பங்குனி தேய்பிறை பஞ்சமி வழிபாடு. பெருமாளின் ஒரு அவதாரமான வாராகமூர்த்தியின் பெண் அவதாரமே வாராகி அம்மன் என்று சப்த கன்னிகளில் ஒருவராக திகழக்கூடியவர். அப்படிப்பட்ட வாராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த திதியாக பஞ்சமி திதி திகழ்கிறது. பலரும் இந்த பஞ்சமி திதி அன்று விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனின் ஆலயத்திற்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு வாராகி அம்மனின் அருளை பெறுவார்கள். வீட்டிலேயே வாராகி அம்மனை வழிபாடு செய்பவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் வழிபாடு செய்தால் அவர்கள் கேட்ட வரம் கிடைக்கும் என்பதை பற்றி தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த பஞ்சமி திதி வழிபாட்டை நாம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி இரவு 8:40 9:40 செய்யலாம். அல்லது மார்ச் மாதம் 19ஆம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம். அல்லது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள் செய்யலாம். அல்லது மாலை 6 மணியிலிருந்து இரவு 10:32 மணிக்குள் செய்யலாம். இந்த நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து வீட்டில் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். வீட்டில் வாராகி அம்மனின் சிலை இருக்கும் பட்சத்தில் அன்றைய தினத்தில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் வாராகி அம்மனுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், குங்குமம், பழங்கள், திரவியம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்ய வேண்டும். பிறகு நல்ல தண்ணீரை ஊற்றி சுத்தமாக கழுவி ஈரமில்லாமல் துடைத்துவிட்டு வாராகி அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிகுந்த மலர்கள் மற்றும் சிவப்பு நிற மலர்களை வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள். வாராகி அம்மனுக்கு அன்றைய தினத்தில் நாம் வேக வைத்த உருளைக்கிழங்கு, வேக வைத்த சக்கரவள்ளி கிழங்கு, மாதுளம்பழம், மாதுளம்பழ சாறு, பானகம் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும். இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கிழங்கு, மாதுளம்பழ சாறு இவற்றை வைக்க வேண்டும். இது எப்போதும் செய்யும் வழிபாடுதான். ஆனால் இந்த வழிபாட்டை செய்வதற்கு முன்பாக நிலைவாசலை சுத்தம் செய்து நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். 2 சிறிய தாம்பூல தட்டை எடுத்து 2 தட்டிலும் ஒரே ஒரு வெற்றிலையை வைத்து அதற்கு மேல் கற்கண்டை வைத்து நிலைவாசலின் 2 புறங்களிலும் வைத்துவிட வேண்டும். இப்படி வைத்துவிட்டு நாம் வாராகி அம்மனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அன்றைய தினத்தில் வாராகி அம்மனின் மூல மந்திரத்தை கூறுவது, வாராகி அம்மனின் திருநாமங்களை உச்சரித்து வாசனை மிகுந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அல்லது மிகவும் எளிமையான ஓம் வாராகி தாயே வந்தருள வேண்டும் என்று கூறி கூட அர்ச்சனை செய்யலாம். இப்படி நாம் நிலைவாசலில் வெற்றிலை கற்கண்டு வைத்துவிட்டு வாராகி அம்மனின் இந்த மந்திரங்களை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாராகி அம்மன் நம் வீட்டிற்கு வந்து நாம் கேட்ட வரங்கள் அனைத்தையும் அருள்வாள். அன்றைய தினம் முழுவதும் இந்த வெற்றிலையும் கற்கண்டும் அப்படியே இருக்கட்டும். மறுநாள் காலையில் கற்கண்டை எடுத்து எறும்புகளுக்கு தானமாக போட்டுவிட்டு வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும். நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து நமக்கு உறுதுணையாகவும் பக்க பலமாகவும் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை இந்த முறையில் பஞ்சமி தினத்தன்று வழிபாடு செய்பவர்களுடைய வீட்டிற்கு வாராகி அம்மனை எழுந்தருளி அனைத்து விதமான நன்மைகளும் வழங்குவார்கள்.